ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு எம்டிஆர் டெக்னாலஜியோட வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1744 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது 12% கிட்ட நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த கரெக்ஷனை வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணலாமா? அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கரெக்ஷன் வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து சரியில்ல. அந்த ஒரு காரணத்தினால தான் இது வந்து இந்த அளவுக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ வந்து இது வாங்கக்கூடிய இடத்துல இருக்குதா? அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, மே 2021ல ஐபிஓல வந்திருக்காங்க. அப்போ வந்து ஐபிஓ பிரைஸ் வந்து 575 கிட்ட இருந்திருக்கு. லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹையஸ்ட்டா 1,154 வரைக்கும் வந்திருக்கு. லிஸ்டிங் கெயினே வந்து 100% கிட்ட ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. எதனாலனா, இவங்க ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக். ஃபியூச்சர்ல வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு குரோத் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலேயே இது லிஸ்டிங் கெயின்லயே 100% கிட்ட குடுத்துருக்காங்க. அதுலேருந்து நல்ல ஒரு ரேலி வந்து 2021ல வந்து 2500 வரைக்கும் நல்ல ரேலி குடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனும் குடுத்துருக்கு. 1200 கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஹையரா தான் போயிருக்கு. அரவுண்ட் வந்து 2900 வரைக்கும் நல்ல ஒரு ரேலி குடுத்துருக்கு. அகைன் இப்ப கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த ட்ரெண்ட் லைன இது சப்போர்ட்டா எடுக்கிறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன சப்போர்ட்டா எடுக்கலனா, எங்க வந்து சப்போர்ட் எடுத்துக்கும்? அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1630 கிட்ட இருக்கு. ஸோ இது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டா இது கன்சிடர் பண்ணும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன இது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டா கன்சிடர் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி அதையும் தாண்டி கீழ வந்துச்சுன்னா, இந்த இடத்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது 2021 ரெசிஸ்டன்ஸ இது 22லயும் 23லயும் நல்ல ஒரு சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணியிருக்கு. ஸோ இப்பவும் வந்து இது சப்போர்ட்டா கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா 1500. ஸோ ஒரு 1630 கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு 1500 கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கலாம். அதையும் கீழ ஒரு வேளை வந்துச்சுன்னா, எங்க சப்போர்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். நம்ம வந்து இது மாரி ஒரு கரெக்ஷன் வரும்போது, நம்ம வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணி கீழ வந்துச்சுன்னா, இந்த இடம் வந்து நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்ட்டா இருக்கும். 1322ங்கிறது ஒரு நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்ட்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிப்லயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துலயே இது சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா, மேக்ஸிமம் இது எது வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த ஹை டூ லோ நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா, 0.2 வந்து 1980 கிட்ட இருக்கு. இத தாண்டுனுச்சுன்னா, இத பிரேக் பண்ணி மேல போகணும். இத பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா, இது வந்து 2300 வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 50% வரைக்கும் ரேலி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் தாண்டி பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா மேல, அடுத்தது வந்து டார்கெட் வந்து இந்த ஹை வரைக்குமே மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 2900 வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஹையையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்த டார்கெட் வந்து 3600 வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்ப ஆர்எஸ்ஐ வந்து 27 கிட்ட இருக்கு. 40ய பிரேக் பண்ணோனே நல்ல ஒரு கரெக்ஷன் குடுத்துருக்கு. இப்ப 27 கிட்ட இருக்கு. ஒரு 25, 22 அந்த ரேஞ்சிலலாம் ஆர்எஸ்ஐ வந்துச்சுன்னா, ஓவர் சோல்டுன்னு அர்த்தம். அதாவது வித்து முடிச்சுட்டாங்க. இனிமேல் வந்து வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய இடமா பார்ப்பாங்க. ஆர்எஸ்ஐ வந்து 25க்கு கீழ வரும்போது, ஒரு 23, 22 அந்த ரேஞ்சில ஆர்எஸ்ஐ வந்துச்சுன்னா, வந்து வாங்குறதுக்கு மறுபடியும் பை பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ வந்து 27 கிட்ட இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா, எனர்ஜி, நியூக்ளியர், ஸ்பேஸ், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் அதுக்கு தேவையான மெஷினோட எக்யூப்மெண்ட் இவங்க தயாரிக்கிறாங்க. அந்த மெஷின அசெம்பிள் பண்றதுக்கான தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ இவங்க தயாரிக்கிறாங்க. இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 215 கிட்ட இருக்கு. இவங்களோட பிரைஸ் டூ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 8 கிட்ட இருக்கு. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் பிரைஸ் வந்து 8 டைம்ஸ் அதிகமா இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் பிரைஸ் டூ புக் வேல்யூ அதிகமா தான் இருக்கும். அதனாலயும் இது அதிகமா இருக்கிறதுக்கு காரணம். இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 69 கிட்ட இருக்கு. ஸ்டாக் பிஇ வந்து 65 கிட்ட இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇய விட ஸ்டாக் பிஇ கம்மியா இருக்கு. ஸோ 10 இயர்ஸ் பிஇய விடவும் ஸ்டாக் பிஇ கம்மியா இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 22% கிட்ட இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 17.9% கிட்ட இருக்கு. ஒரு ஷேருக்கு இவங்க ₹26.6 வந்து ஏர்ன் பண்றாங்க. இவங்களுக்கு டெப்ட் இருக்கு 0.38 கிட்ட டெப்ட் இருக்கு. இவங்க பிளெட்ஜும் இருக்கு. 9.16% கிட்ட பிளெட்ஜ் இருக்கு. இவங்க வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து ப்ரொமோட்டர் வந்து 29.3% இவங்களோட ஸ்டேக்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து இவங்கள்ட்ட ஹோல்டிங்ல இருக்கிறது 37% கிட்ட ஹோல்டிங்ல இருக்காங்க. எஃப்ஐ கிட்ட 11% கிட்ட ஹோல்டிங்ல இருக்காங்க. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.28 கிட்ட இருக்கு. 2க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்க ரெஃபர் பண்ண சொல்லியிருப்போம். இது வந்து 2.28 கிட்ட இருக்கு. பிஜி ரேஷியோ 1க்கு கீழ இருந்தா அது நல்ல ஒரு ஃபேரான பிரைஸ்ல இருக்கிறதா அர்த்தம். இது 1க்கு கீழயே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா,
லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க சேல்ஸ் growth எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட 38% கிட்ட சேல்ஸ் growth காமிச்சிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். 20க்கு மேலே இருந்துச்சுன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 48% கிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த குவார்ட்டருக்கு இவங்க சரியாக ப்ராஃபிட் காமிக்கல. குவார்ட்டர் வைஸ் இவங்களோட சேல்ஸ் நம்ம பார்க்கும்போது செப்டம்பரில் 167 க்ரோஸ் கிட்ட காமிச்சாங்க. டிசம்பரில் 118 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் 130 கிட்ட காமிச்சிருக்காங்க. டிசம்பரில் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி 95 கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது செப்டம்பரில் 36 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே டிசம்பரில் 24 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஸோ டேக்ஸ் போக நெட் ப்ராஃபிட்டாக செப்டம்பரில் 21 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 11 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டாக பார்க்கும்போது செப்டம்பரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50% கிட்ட இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட எர்னிங் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு 6.77 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதுவே டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 3.43 ருபீஸ் கிட்ட தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% கிட்ட இவங்க வந்து இந்த குவார்ட்டரில் இவங்களோட எர்னிங் பர் ஷேர் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு. உடைய காம்படேட்டரோடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அரௌண்ட் 8 கிட்ட தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் பார்த்தீங்கன்னா 7.8 கிட்ட இருக்குது. பாரத் டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 8.9 கிட்ட இருக்குது. ஸோ ஐடியா ஃபோர்ஜ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 4.7 கிட்ட இருக்குது. ஆனால் அவங்களுடைய பி பார்த்தீங்கன்னா 102 கிட்ட இருக்குது. ஸோ பி வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது ஐடியா ஃபோர்ஜில். ப்ரொமோட்டர் கிட்ட 37% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஏ கிட்ட 11% கிட்ட இருக்குது. டிஏ கிட்ட 19% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. பப்ளிக் கிட்ட 32% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.